Happy birthday, happy birthday, happy birthday to Jesus. இயேசுவுக்கு இன்று பிறந்த நாள். 2025 ஆண்டுகள் ஒரு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறந்த நாள் நம்முடைய பிறந்த நாள். நாம் ஒவ்வொருவரையுமே விஷ் பண்ணிக்கலாம், வாழ்த்துக்கள் சொல்லலாம். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஒவ்வொருவருக்குமே. ஏனென்றால் கிறிஸ்து இம்மண்ணிலே மனுவுரு எடுத்து பிறந்தார். அந்த பிறந்த இறைவன் நமது உள்ளத்திலே இன்று பிறந்திருக்கிறார். காரணம், அவர் மீது உள்ள விசுவாசத்தால், அவர் மீது உள்ள அன்பால் நாம் அனைவரும் இயேசுவாக மறு கிறிஸ்துவாக நீங்களும் நானும் என் மண்ணிலே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவுக்கு சொந்தமுடையதெல்லாம் நமக்கு சொந்தம். அவருடைய பிறப்பு நமக்கு பிறப்பு. இறைமகன் இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, கசகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அடிமையாக்கி ஒரே ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார்கள் ஆங்கிலேய நாட்டுக்காரர்கள். பிரிட்டிஷ் ராஜ்யா என்று சொல்லக்கூடிய ஆங்கில பேரரசு பாகிஸ்தான், கசகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை எல்லாம் அடிமையாக்கி ஒரே அரசாக உருவாக்கி வந்தது. ஏறக்குறைய 200 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டதுதான் அந்த இங்கிலாந்து பேரரசு. இந்த அடிமை இந்தியாவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்திலே 1920ஆம் ஆண்டு ஒரு ஆயர் ஒரு கடிதம் எழுதுகிறார். ஒரு சபையினுடைய தலைவருக்கு கடிதம் எழுதி, இந்தியாவானது அடிமை என்னும் இருளிலே இருக்கிறது. குறிப்பாக தென் இந்தியாவிலே வீரம் செறிந்த பாண்டிய நாடு, இந்த சேர சோழ நாடுகள் வாழ்கின்ற இந்த நாடானது கல்வியிலே சிறந்தது, ஆன்மீகத்திலே சிறந்தது, பல உயிரினங்களை அன்பு செய்து வந்தவரை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய இந்த தமிழ் தேசம் இருளிலே இருக்கிறது. இந்தியா இருண்டு கொண்டு இருக்கிறது, வெளிச்ச வேண்டி என்று ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அப்பொழுது எழுதிய கடிதத்தை கொண்டு ஒரு நபர் திருச்சியிலிருந்து சென்னைக்கு செல்கிறார். அந்த நபருக்கு ஒரு கண்ணு தெரியாது, அவருக்கு ஒரு காது கேட்காது, நுரையீரலே பாதி இயங்காது. ஆனால் கண்ணு தெரியாது, அவருக்கு காது சரியாக கேட்காது, நுரையீரலை நோய்வாடுகள் உண்டு. இவரை அனுப்புகிறார் அந்த சபையின் தலைவர். இருண்டு கொண்ட இந்தியாவுக்கு வெளிச்சம் வேண்டும். தமிழகத்திலே அங்கு மக்கள் இருளிலே இல்லாமல், அடிமையிலே இல்லாமல், விடுதலை இந்தியாவிலே, விடுதலை அன்பான ஒரு இந்தியாவிலே வாழ வேண்டும் என்பதற்காக இவர் ஒற்றைக்கண் உள்ளவரை அனுப்பி வைக்கிறார். அவர் சென்று அந்த ஆயர் கேட்டுக்கொண்ட கடிதத்தில், சென்னையிலே ஒரு கல்லூரி ஆரம்பியுங்கள், ஒரு கல்வி நிறுவனத்தை கொடுங்கள். அந்த கல்வி என்னும் பேரொளியை கண்ட இந்திய மக்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவார்கள், அடிமையிலிருந்து விடுதலைக்கு வருவார்கள். எல்லா உயிர்களையும் மீண்டும் தன் உயிராக போற்றி வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழின உருவாகும் என்ற நம்பிக்கையிலே அவர் அங்கு சென்று அந்த இடத்தை பார்க்கிறார். அந்த இடமானது ஒரு சுடுகாடு, நுங்கப்பாக்கத்திலே உள்ள ஒரு சுடுகாடு. 1921 அந்த சுடுகாட்டிலே கால் வைத்து கொண்டு அவர் சுற்றி பார்க்கிறார். அங்கு உள்ள ஒரு 50 ஏக்கர் நிலத்தில் வாங்க வேண்டுமென்றால் 1921 60,000 ரூபாய் தேவைப்படுகிறது. அவர் கையில் காசு இல்லை, அவர் கையில் தங்கம் இல்லை, அவர் உடம்பிலே பார்வை இல்லை, அவருடைய காதிலே செவிட்டுத்தன்மை, குருட்டுத்தன்மை, இதயம் இயங்க முடியாத, நுரையீரல் இயங்க முடியாத, உடல் நலிவுற்றவராக இருக்கிறார். ஆனால் அவர் கையிலே, அவருடைய பையிலே, அங்கியிலே இருந்த ஒரு சின்ன புத்தகம் இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அந்த புத்தகத்தின் பெயர் இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட்.
அதாவது இயேசுவை எப்படி நாம் பிரதிபலிப்பது என்ற புத்தகம், சின்ன புத்தக வாய்ப்பாடு போல அவர் பாக்கெட்டில் வைத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு அவர் படிக்கிறார். அதற்கு முன்பாக அவர் சொந்த நாடு பிரான்சிலே சென்று அங்கு பணம் கேட்கிறார். இந்தியா அடிமையாக இருக்கிறது, ஆங்கில அரசுக்கு அடிமையாக இருக்கிறது, தமிழர்கள் எல்லாம் அந்தமானிலே அடிமையாக கிடக்கிறார்கள், சுட்டு தள்ளுகிறார்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலையிலே இங்கு உள்ள செக்கெழுத்த செம்மல் இவர்கள் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு கல்வி என்ற ஒளி வேண்டும் என்று காசு கேட்டு சொந்த ஊரிலே இருக்கிறார். சொந்த வீட்டை எல்லாம் வித்துவிட்டு கொஞ்சம் பணத்தையும் எடுத்து வருகிறார். ஆனால் 50 ஏக்கர் வாங்கக்கூடிய பணம் இல்லை. மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறார். அவருக்கு கிடைச்சது வெறும் $7 தான். $7 தான் 1921-22 அவருக்கு அந்த பணம் கிடைக்கிறது. $7 வைத்து ஒன்று பண்ண முடியவில்லை. அப்பொழுது அவர் ரொம்ப சோகத்தில், ஒரு விதமான வருத்தத்தில், ஏன் இறைவன் என்னை கைவிட்டார், ஏன் நானும் இருண்டு போய்விட்டேனே என்ற துக்கத்தில் இரவு அவர் பையில் இருந்த புத்தகம், அந்த புத்தகத்தின் பேர் என்ன? அந்த புத்தகத்தின் பேர் என்ன? ஜோரா கைதட்டுங்க அவங்களுக்கு. இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட். நல்லா கைதட்டுங்க. இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அந்த புத்தகத்தை எடுத்து நைட்டு 10:30 மேலே மன வருத்தத்தில் கவலையில் எடுத்து படிக்கிறார். அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பது, இஃப் யூ ஹேவ் கிரைஸ்ட் இன் யுவர் ஹார்ட் யூ ஆர் த ரிச்சஸ்ட் மேன். இஃப் யூ ஹேவ் கிரைஸ்ட் இன் யுவர் ஹார்ட் யூ ஆர் த ரிச்சஸ்ட் மேன். உன்னுடைய இதயத்திலே இயேசு என்ற ஒளி இருந்தால் நீதான் அகில உலகத்திலே பணக்காரன் என்ற வார்த்தையை படிக்கிறார். அடுத்த வார்த்தை, இந்த இயேசுவை உன் மனதிலே சுமந்து நீ சந்திக்கிற மக்கள் எல்லாம் உனக்கு பொருளாதாரத்தை கொடுப்பார்கள், நீ கல்வி என்னும் ஆலயத்தை கட்டி எழுப்புவாய் என்ற ஒரு வார்த்தையை அவர் படிக்கிறார். அன்றே இரவு அவர் தூங்கவில்லை. ஒரு கண்ணு இருந்தாலும், ஒரு காது செவிட்டு காதாக இருந்தாலும், ஒரு கண் குருட்டு கண்ணாக இருந்தாலும் எழுந்தார், விழித்தார், காகிதத்தை எழுதினார், கடிதம் எழுதுகிறார். அன்று சென்னை மயிலாப்பூரிலே பேராயராக இருந்த ஆர்ச்சி பிஷப் ஆலன் என்பவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இங்கு ஒளியை கொடுக்க வேண்டும், கல்வியை கொடுக்க வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார். 1922 அவர் கொடுத்தது 10,000 ரூபாய் கொடுக்கிறார். ரோமாபுரிக்கு கடிதம் எழுதுகிறார். அங்கிருந்து 10,000 ரூபாய், அங்கு உள்ள திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை 10,000 ரூபாய் அனுப்புகிறது. அங்கு உள்ள இயேசு சபை நிறுவனத்துக்கு எழுதுகிறார். அவர்களும் 10,000 ரூபாய் கொடுக்கிறார்கள். அவர் திருச்சியிலிருந்து தூய வளனார் கல்லூரியிலிருந்து சென்றார். அங்கே சென்ற கல்லூரிக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அவர்கள் கொடுத்தது 2 லட்சம் ரூபாய் வட்டியில்லாத கடன் தூய வளனார் கல்லூரி கொடுக்கிறது. ஆக 2 லட்சம் ரூபாய் வட்டியில்லாத கடனையும் 30,000 ரூபாய் நன்கொடையாக பெற்ற பணத்தை வைத்து 1925ஆம் ஆண்டு சென்னையிலே சுடுகாட்டின் அருகிலே நுங்கம்பாக்கத்திலே லோயோலா என்ற கல்வியை தொடங்குகின்றார். 2025ஆவது ஆண்டு 100 ஆண்டுகள் நிரம்பிய இந்த ஆண்டானது பல்வேறு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு கல்வி கண்ணை திறந்தது, உள்ளத்தை திறந்தது, ஊடுருவி பாய்ந்தது, விடுதலை பிறந்தது, அன்பு பிறந்தது. சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட நலிவுற்ற தலித் மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், வறுமையில் உள்ள எல்லா மக்களுக்குமே ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருந்து வருகிறது. இதற்கு காரணம் உயிர்த்த ஆண்டவரை கண்டதால். அப்பொழுது அந்த மகான் அருட்தந்தை பிரான்சிஸ் பெர்ட்ரம் என்பவர் அந்த கல்லூரிக்கு மோட்டோ இலக்காக ஒரு வார்த்தை எழுதுகிறார். உங்கள் ஒளி ஒளிரட்டும் என்கிறார். லெட் யுவர் லைட் ஷைன். உங்கள் ஒளி ஒளிரட்டும். அந்த ஒளி என்பது இயேசு கிறிஸ்து தான். இயேசுவுக்கு பிரியமான அன்புக்குரிய இறை மக்களே, அவருக்கு ஒரு குருடராக, ஒரு செவிடராக, உடல் பலவீனமற்றவராக, ஒரு கங்குகரை காணாத ஒரு கடலிலே, ஒரு காடுகளிலே அவிழ்த்து விட்டவராக, ஒரு குருட்டு பாதையிலே சென்றவராக இருந்தாலும் அவர் உள்ளத்திலே இருந்தது இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள ஆழமான நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை வைத்துதான் அவர் அந்த கல்லூரியை தொடங்குகிறார். அதே ஒரு விடுதலை வேட்கை குட்டத்து ஆவரம்பட்டி பங்கிலே, மயிலாப்பூர், அனுப்பப்பட்டி, ஆவரம்பட்டி இறை மக்கள் உள்ளத்திலே இறைவனின் ஒளி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த இயக்கம்தான் ஒரு பேர் ஆலயத்தை நீங்கள் கட்டி கொண்டு இருக்கிறீர்கள். நாம் வாழ்வது ஒரு குக்கிராமமாக இருக்கலாம்,
ஆனால் நம் மத்தியில் எழுந்து நிற்பது ஒரு பேராலயமாக இருக்கிறது என்றால் காரணம் நம்மிடத்திலே பணம் இல்லை, நம்மிடத்திலே தங்கம் இல்லை, நம்மிடத்திலே பதவி இல்லை, அரசு அதிகாரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் பல கோடி ரூபாயிலே ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார் என்றால் உங்கள் இதயத்திலே உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப எல்லாம் கைதட்டுவோம், ஜோரா கைதட்டுங்க. நான் கேள்விப்பட்டேன், கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, என் கழுத்தில் உள்ள தாலி இருக்கிறது, தந்தாய் இதோ இந்த தங்கம். என் வீட்டிலே பத்திர குழாயிலே பேப்பர் வைத்திருப்பேன், அதுக்குள் இருக்கிற தங்கம், மூக்குத்தி, கடுக்கா இந்த தந்தா என்று சொல்லி 28 பவுன்களை அருள் தந்தையிடம் கொடுத்து ஆலயத்தை கட்டி எழுப்ப சொல்லி இருக்கிறீர்கள். கொரோனா வந்து பல லட்சம் பேரை தாக்கியது. அந்த பெரிய அலையானது கொரோனா அலை நம்முடைய பங்கு தந்தை ஜான் நெப்போலியன் அவர்களை தாக்கியது. அவர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையில் படுத்து கொண்டிருக்கிறார். வடமலையானின் மருத்துவமனையில் நானும் சென்று பார்த்தேன். அவர் முகமானது பல்வேறு இடங்களில் அறுவை சிகிச்சை, தொடையில் அறுவை சிகிச்சை, தலையில் அறுவை சிகிச்சை, வாய்க்குள்ள அறுவை சிகிச்சை, முகமெல்லாம் வீங்கி இருக்குது, கண்ணெல்லாம் மறைஞ்சிருக்குது, பெட்டிலே படுத்திருக்கிறார், உணவு உண்ண முடியவில்லை. அந்த சூழ்நிலையிலே ஒரு வெளிநாட்டிலிருந்து பணம் கொடுக்க தயாராக இருக்கிறோம், நீங்கள் இந்த கோயில் கட்டும் பகுதியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதி கொடுத்து விளக்கமளித்தால் அளிக்கிறேன் என்கிறார்கள். அவருக்கு பார்வை மறைக்கப்பட்டது, அவர் பல்லிலே வலி இருந்தது, அவ்வளவு அறுவை சிகிச்சைகள் உடலிலே இருந்தாலும் அந்த வலியோடு அவர் அந்த கடிதத்தை எழுதி கொண்டு இருப்பதை பார்த்தேன். ஆம், இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை நீங்களும் நானும் பெற்றெடுக்கிறோம் என்றால் சாதாரண சூழ்நிலையில், சாதகமான சூழ்நிலையில் சரியான முடிவுகளை எடுப்பதை விட பாதகமான சூழ்நிலையில் பாங்கான முடிவுகளை எடுப்பதில் தான் உண்மையான பக்குவம் இருக்கிறது. நமக்கு அரசு அதிகாரமோ பல்வேறு கோடிக்கணக்கான நகைகள் இருந்து பல்வேறு சொத்துக்கள் இருந்து நன்கொடையாக கொடுக்கலாம். வறுமையில் இருந்து வளமையை நோக்கி செல்லும் போதுதான் அங்கு மனிதனுடைய பக்குவம் இருக்கிறது. நம் மத்தியிலே உண்ணக்கூட உணவு இல்லாமல் இருக்கலாம், தகுந்த உறைவிடம் இல்லாமல் இருக்கலாம், நடைபாதை இல்லாமல் இருக்கலாம், காலுக்கு செருப்பு இல்லாமல் இருக்கலாம், சரியான மிதியடி இல்லாமல் இருக்கலாம், தலையிலே எண்ணெய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமது ஊர் கல்வியும் ஆன்மீகமும் எதிர்கால வாரிசும் நன்றாக வாழ வேண்டும், அதற்காக என்னுடைய ஜல்லிக்கட்டு பாரம்பரிய விழாவையே தியாகம் செய்கிறேன் என்று சொன்னவர்கள் மத்தியிலே கிறிஸ்து பிறந்து விட்டார். ஜோரா கைதட்டுங்க, ஜோரா கைதட்டுங்க, தட்டிக்கிட்டே இருங்க. யார் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க முடியும்? ஒரு மனிதன் எவ்வாறு பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க முடியும்? ஜல்லிக்கட்டு என்றாலே மயக்கத்தில் இருக்கக்கூடிய போதையாக செல்லுகின்ற உலகத்திலே நல்ல நெறியிலே நீங்கள் நடத்துகின்ற ஜல்லிக்கட்டை ஆலய வளர வேண்டும், ஆண்டவன் பக்தி காட்டாறு போல நமது உள்ளத்திலே இதயத்திலே ஓட வேண்டும் என்பதற்காக விழாவை நீங்கள் ஒடுக்கவில்லை, ஆனால் தியாகம் பண்ணி நமது ஊரிலே சிறப்பான ஒரு செயல்பாட்டை செய்கிறீர்கள். பள்ளி மாணவர்கள் பெண்கள் தானே, அடுப்பூது பெண்களுக்கு கல்வி எதற்கு என்று முடக்கி வைக்காமல் குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்து அரங்கத்திலே ஆடுங்கள், டிராக்டரிலே ஆடுங்கள், பாடுங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அன்னை மரியாளிடம் இருந்த அந்த வீரத்தை கொடுக்கின்ற ஆவரம்பட்டி திருச்சபைக்கு ஜோரா மீண்டும் ஒரு தடவை கைதட்டுங்க. நல்ல கை வலிச்சாலும் பரவாயில்லை, அதிக நேரம் கைதட்டுனா மூளை சுறுசுறுப்பாக இருக்குமா? அறிவியல் கண்டுபிடிச்சிருக்காங்க. நமது மூளையில் 180 ட்ரில்லியன் கனெக்ஷன் இருக்கு, 180 ட்ரில்லியன் கனெக்ஷன் இருக்கு மூளையில். அதிகமாக கைதட்டும் போது அந்த கனெக்ஷன் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி மூளை சுறுசுறுப்பாக இருக்குமா? அதனால நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கூட கைதட்டலாம். ஆக பாருங்க, எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் பிள்ளைங்கள் கல்வியில் கற்க வேண்டும். நான் 1994 நம்முடைய பெஸ்கிலேருந்து வந்திருக்கிற சகோதரிகளைப் போல நானும் அமைதியாக ஒரு மூலையில் இருந்தேன், மறைக்கல்வி எடுத்தேன். 31 ஆண்டுகளுக்கு பிறகு நான் பார்க்கிற ஆவரம்பட்டியில் இங்கு ஆண்டவன் இருப்பதை பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். ஆண்டவன் ஆலயத்தில் மட்டுமல்ல, அந்த இறைவனை இதயத்தில் சுமந்து வருவதை பார்க்கிறேன். நமது பங்கு, நமது மக்கள் என்று சொல்லி ஜாதி இனம் பாகுபாடு பாராமல்
கிளை பங்கு பங்கு என்று பாராமல் நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை இணைந்திருப்பதை பார்க்கிறேன். நான் கேள்விப்பட்டேன், 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அருத்தந்தை ஜான் நெப்போலியன் சொன்னார்கள், மயிலாப்பூரிலே உள்ள மக்கள் நான் சொல்வது பாரம்பரியம் என்று இருந்தாலும் கூட எடுத்து சொல்லும்போது அவ்வளோ அன்பாக ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவோ பல ஊர்களிலே விட்டு கொடுப்பது ரொம்ப கஷ்டம். விட்டு கொடுப்பவர் என்று கெட்டு போவதில்லை. ஆண்டவருடைய அருள் அங்கு வாய்க்காலாக பாடி ஓடி வரும். இன்னல் கோடி வந்தாலும் இருண்ட பாதை என்றாலும் கையில் வீர பந்தை ஏந்தி வாழ்ந்து காட்டுவோம். இன்னல் கோடி வந்தாலும் இருண்ட பாதை என்றாலும் கையில் வீர பந்தை ஏந்தி வாழ்ந்து காட்டுவோம். சோதனை என்பதை நீங்களும் அறியாதவரா? வேதனை என்பது நீங்களும் தெரியாதவரா? ஜாதியின் கொடுமைகள் நீங்களும் அறியாதவரா? எந்த பக்கம் வருகின்ற வேதனை புரியாதவரா? தன்னே நன்னே நன்னானே தானே நன்னே நன்னானே தன்னே நன்னே நன்னானே தானே நன்னானே. அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுப்பது சாதாரண காரியம் அல்ல. 14 வயசு, அன்னை மரியாளுக்கு 14 வயசு. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு ஒரு விழா அல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு ஒரு அரசியல் குறுக்கீடு. சீசர் என்ற அரசன் அன்று நாட்டினுடைய மக்களை கணக்கெடுப்பதற்காக கலிலேயா, சமாரியா, யூதேயா போன்ற நாடுகளில் உள்ள மக்களை எல்லாம் உடனடியாக வந்து நீங்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் என்று முதல் முறையாக கணக்கெடுப்பு செய்கிறார். மக்களுக்கு திக்குமுக்கள் தெரியவில்லை, அடிமையாக இருக்கிறார்கள். அப்ப இயேசு வாழ்ந்த அந்த கலிலேயா நாட்டிலே நாசரேத் என்ற ஊரிலே அங்கு இயேசுனுடைய தகப்பன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மரியாள் கருவுற்றி இருக்கிறார், நிறை மாத கர்ப்பிணி. அங்கே கலிலேயாவிலிருந்து யூதாவில் உள்ள பெத்லகேமுக்கு வருவது எத்தனை கிலோமீட்டர் என்றால் 105 கிலோமீட்டர் இருக்கு நேர்கோட்டில் வந்தோம்னா. ஆனால் சூசியப்பரும் மரியாளும் கழுதிலே பயணம் செய்து மேடு யோர்தான் பள்ளத்தாக்கு வழியாக, அங்கு இருக்கக்கூடிய மலைகள் வழியாக, பள்ளத்தாக்கு வழியாக அவர்கள் நடந்து வரும்பொழுது 150 மைல் 150 கிலோமீட்டர் இருக்கிறது. 7 நாட்கள் நடந்து வருகிறார்கள். நிறை மாத கர்ப்பிணி கழுதியில் உட்காந்து வருவது எவ்வளவு சிரமம். இன்று சொகுசு பேருந்தில் ஒரு இண்டிகோ வண்டியில் வந்தால் கூட பெரிய வேதனை. ஆனால் 7 நாட்கள் இரவு பகல் என்று பாராமல் அவர்கள் வருகிறார்கள். சீசர் என்ற அதிகார அரசியல் அவர்களை ஒடுக்கி நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி ஒரு மனிதாபிமானமற்ற செயல்பாடு. அந்த மக்கள் அவர்களை இடம்பெயர வைக்கிறார்கள். மைக்ரன்ஸ். கொரோனா வந்துச்சு, லாக்டவுன் போட்டாங்க. எங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு நடந்து வர்றாங்க, டெல்லியிலேருந்து பீகாருக்கு நடந்து வர்றாங்க. அரசு கவலை கொள்ளவில்லை. நீங்கள் நடந்தால் என்ன, செத்தால் என்ன, சோறு இருந்தால் என்ன, கொரோனா வந்து இடையில விழுந்தால் என்ன, உங்கள் நடந்து வாங்கள் என்ற ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டிலே அன்னை மரியாள் இயேசுவை சுமந்து வருகிறார்கள். ஆக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு அந்த மக்கள், இடம்பெயர்ந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உறவினராக இறைவன் பிறக்கிறார். கிறிஸ்தவர்களுக்காக அல்ல. இந்த அகில உலகத்திலே அடிமையாக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே கருவிலே சுமந்து வந்து அவர் அந்த ஒடுக்கப்பட்ட இடத்திலே பிறக்கிறார். இரண்டாவதாக அவர் பிறந்ததானது அங்கு வீடு வீடாக விடுதியில இடம் கேட்கிறார்கள். இல்லை 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 என்று விட்டார்கள். அப்பொழுது இல்லை என்று சொன்னபொழுது இடம் கொடுக்காதவர்கள் இடத்திலே இடம் பிடித்தவர் இயேசு கிறிஸ்து. மாட்டு தொழுவத்திலே ஒதுக்கப்பட்ட இடத்திலே அதே ஊரிலே பிறக்கிறார். ஆக இறைவன் அரமனையில் பிறக்கவில்லை, அதிகாரத்தில் பிறக்கவில்லை. இந்த மண்ணை சார்ந்த அரசோ எந்த ஒரு அரசாக இருந்தாலும் மாட்டு தொழுவத்தில் பிறந்து மக்களை நான் கட்டி எழுப்புவேன் என்று இல்லாத மக்களோடு இருக்கிற சாமி தான் கிறிஸ்துமஸ். நம் மத்தியிலே நமக்கு அவ்வளவு அதிகாரங்கள் பணங்கள் இல்லாவிட்டாலும் ஆண்டவருக்காக உங்கள் உள்ளம் இந்த ஆலயம் சொல்லும், உங்களுடைய ஒற்றுமை சொல்லும். இது ஒரு நாள் இல்லை, ஒரு மாதம் இல்லை,
10 ஆண்டுகள் ஆகிறது. அவ்வளவு தியாகம் செய்து ஒற்றுமை செய்கிறீர்கள் என்றால், இல்லாத ஜனங்களோடு இருக்கிற சாமி, அனைத்தையும் செய்கிற சாமி. இன்னைக்கு மட்டும் இல்லை, நீங்க போட்ட விதை நாம் இறந்த பிற்பாடு நம் பேர குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளின் பேர குழந்தைக்கும் தமிழக திருச்சபைக்கும் இந்த இடம் இயேசு கிறிஸ்துவினுடைய எழுச்சியின் இல்லமாக இருக்கும். ஏனென்றால் பணத்துக்காக கட்டப்பட்டது அல்ல, அதிகாரத்துக்காக கட்டப்பட்டது அல்ல, பெருமைக்காக கட்டப்பட்ட ஆலயம் அல்ல. எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக அனைத்தையும் இழந்து தியாகம் செய்து ஒரு கட்டப்பட்ட திருச்சபையாக இருப்பதால் அன்னை மரியாளுடைய வழியிலே நீங்களும் நானும் இயேசுவை பெற்றெடுக்கிறோம். மண்ணுலகில் வேணால் பெண்கள் வேணால் கல்யாணம் முடித்தவர்கள் குழந்தையை பிரசவம் 10 மாதத்தில் பெற்றெடுக்கலாம். ஆனால் அனைவரும் சேர்ந்து இறைவனை பெற்றெடுக்கிறோம். அதே போல அங்கே இடம் கிடைக்கவில்லை, ஒதுக்கப்பட்ட இடத்திலே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இடையர்களுக்கு முதல்வதாக வெளிப்படுத்தப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அந்த இடையர்கள் சமுதாயத்திலே திருடர்கள் என்று ஒதுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். அந்த மக்களுக்கு ஆண்டவர் பேரொளியை வெளிச்சத்தின் வழியாக, நட்சத்திரத்தின் வழியாக, ஞானிகளுக்கும் வானதூதர் வழியாக பொய் சொல்கின்ற திருடுகின்றவர்களுக்கு வெளிச்சமாக இறைவன் வெளிப்படுத்தி இயேசுனுடைய பிறப்பை காட்டுகிறார். இயேசுவுக்கு இறைவனுக்கு பிடிக்காதவர்கள் யார்? இறைவனுக்கு யார் பிடிக்காமல் இருக்கும்? இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்காதவங்க யாரு? பாவிகளா? பொய் சொல்றவங்களா? திருடுறவங்களா? இயேசுவுக்கு யாரை பிடிக்காது? அம்மா சொல்லுங்க, இயேசுவுக்கு யாரை பிடிக்காது? சாமி அதிக நேரம் பிரசங்க வச்சா எங்களுக்கு பிடிக்காது. எப்படி சாமி உண்மையா கச்சுன்னு சொல்லிட்டீங்க? இயேசுவுக்கு பிடிக்காதவங்க சரிசெயர்கள், பரிசேயர்கள், தலைமை குருக்கள். சாமியார் பாருங்க, தலைமை குருக்கள், பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், இவர்களை இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கல, வருத்தப்படுறார். ஏன் வருத்தப்படுறாங்கன்னா, அந்த மக்கள், அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்கள் எல்லாமே நல்ல மக்கள், ஆண்டவனிடத்தில் ஆழமான விசுவாசம் உள்ளவர்கள். அதுக்காக பல முறை தொழுவார்கள், இறைவனை வழிபடுவார்கள், ஓய்வு நாட்களை கடைபிடிப்பார்கள், எல்லாருக்கும் கடவுளை படுத்தி எடுத்து சொல்வார்கள். அவ்வளவு நல்ல மக்கள். ஏன் நல்லவங்களை இயேசுவுக்கு பிடிக்கல? சதுசேயர்கள், பரிசேயர்களை ஏன் இயேசுவுக்கு பிடிக்கல? அவங்ககிட்ட இருந்த என்ன குணம் அப்படி இயேசுவுக்கு பிடிக்கல? இயேசுவுக்கு பிடிக்காத, இறைவனுக்கு பிடிக்காத ஒன்றே ஒன்று, பிடிவாதம் பிடித்தவர்கள், பிடிவாதம் பிடித்தவர்கள், வரட்டு கௌரவம் பிடித்தவர்கள், எதுக்கும் தலை அசையாமல் பிடித்தவாதமாக இருக்கக்கூடியவர்கள். இறைவனே வந்து பிறந்து மனுவர் எடுத்து புதுமை செய்து அவர்கள் முன்னால் இருக்கும் பொழுது, பேர்தீனி காரா, பேய்களின் தலைவா என்று சொன்னவர் தலைமை குருக்கள். பெருந்தீனி காரன், போச்சன பிரியன், சாப்பாட் ராமன். அவர் பழைய வீட்டில் உட்காந்து பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். இவர் போச்சன பிரியன் என்று பெருந்தீனி காரன், பேய்களை ஓட்டுறார், பேய்களின் தலைவனை வைத்து இவன் ஓட்டுகிறார், இவன் பெரியவே என்கிறார்கள் சதுசேயர்களும் பரிசேயர்களும். ஆம், இயேசுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய வீட்டிலே ஆண்டவர் பிறப்பது, இந்த அழகான வண்ண தோரணங்கள் எல்லாம் ஆண்டோடைய பிறப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது, ஞாபகப்படுத்துகிறது. ஆனால் இயேசு அதிகமாக விரும்புவது மன்னிக்கும் குணம், விட்டு கொடுக்கும் குணம். இயேசுவுக்காக பிடிவாதம் இல்லாமல், குழந்தை எவ்வளவு தவறு செய்தாலும், நீங்கள் பாருங்கள், விபச்சாரம் செய்தவர்கள் கூட அவர்கள் மோட்சத்திற்கு செல்லலாம், தண்ணி அடித்தவர்கள் கூட மோட்சத்துக்கு செல்லலாம், பாவம் செய்தவர்கள் கூட மோட்சத்துக்கு செல்லலாம். ஆனால் யாரு பிடிவாதமாக இருந்து கொண்டு கடவுளுடைய அருளை கண்டுகொள்ள மறுக்கிறார்களோ அவர்களுக்கு பாவம், அவர் பெரிய ஒரு பாவமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, நாம் உயிர்த்த ஆண்டவருடைய ஒளியை இருளில் உண்ணவர்கள் கண்டு கொண்டார்கள் என்றால், நீங்களும் நானும் ஆண்டவரோடு உறவில் இருக்கிறோம் என்றால் பெரிய ஒளியில் இருக்கிறோம். அந்த உறவானது குடும்பத்திலே தாய் தந்தையோடு இருக்க வேண்டும், கணவன் மனைவியோடு இருக்க வேண்டும், அண்ணன் தம்பிகளோடு இருக்க வேண்டும், பங்காளியோடு இருக்க வேண்டும், பக்கத்து ஊருக்காரவங்களோடு இருக்க வேண்டும். போட்டி பொறாமை செய்த தவறுகளெல்லாம் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, மன்னிச்சிடணும்.
அந்த ஒரு திறந்த மனசு இருக்கும்போது தான் மன்னிக்கின்ற இறைவன் நம் மன்னிப்பை பார்த்து நம்மை மன்னிப்பார். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு விழா அன்பின் பிறப்பு விழா, விடுதலைக்கான விழா. நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தொடர்ந்து அந்த ஒளி நமது உள்ளத்தில் எரியட்டும், நம்முடைய பங்கில் எரியட்டும். தூய சவேரியாருடைய அந்த பெரிய ஒளி இருந்தது. அவர் கல்வி நிறுவனத்தில் எடுத்தார். அவர் காகிதத்தை தொட்டார். அது புத்தகத்தை தொடும்போது காகிதம், அதையே அவர் நேசித்து படித்தார். விவிலியத்தை படித்தார். உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்று இறை வார்த்தையை யோசித்தார். அந்த காகிதம் பேர் ஆயுதமாக மாறியது. ஆன்மாக்களை அறுவடை செய்த தூய சவேரியாருடைய திருத்தலம் ஆண்டவரால் ஈர்க்கப்பட்டது. நீங்களும் நாளும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு விழா 2025 ஆண்டிலே கொண்டாடுகின்ற இந்த பிறப்பு விழா நமக்கு அன்பின் விழாவாக, ஆண்டவரின் அருளின் விழாவாக இருக்கவும், தொடர்ந்து நமது பிள்ளைகளையும் விவசாயத்தையும் அகில உலக இந்தியாவையும் நமது உலகத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும். ஜெபிப்போம். சிறப்பான விதத்தில் இறைவன் மண்ணிலே பிறக்கிறார் என்றால் இந்த இயற்கை அன்னை இறைவனுடைய இல்லமாக மாறுகிறது. நீர் வளத்தை காப்போம், காற்று வளத்தை காப்போம், மரங்களை காப்போம், உயிரினங்களை காப்போம். காரணம் என்னவென்றால் அவர் மாட்டு தொழுவத்திலே பிறந்து மாடுகளுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார், ஆடுகளுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவன் பக்கம் அதிகமாக நெருங்கியிருந்த நம்பிக்கைக்குரிய மக்கள் இயற்கையாகவும் மக்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆகவே மண்ணை நேசிப்போம், மக்களையும் நேசிப்போம், இறை நம்பிக்கையோடு வாழ்வோம். ஆமென்.